அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய தொடரில் நான் கடினமாக உழைத்து வருகிறேன். நான் அதை உருவாக்க வேண்டுமா என்று ஆர்வமாக உள்ளேன். மற்றொரு பகுதி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்க விரும்புகிறேன். இந்த தொடரின் மேலும் சில பகுதிகளை பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போது அதை ஆரம்பிக்கலாம். இது ஒரு சிறுவனின் கதை. ஒரு தொடர் வலை நாவலை யாரும் கவனிக்கவில்லை. நாவலுக்கு பார்வைகள் இல்லை. சிறுவன் எப்போதும் ஆச்சரியப்படுகிறான். இதை ஏன் யாரும் படிக்கவில்லை? இது ஒரு தலைசிறந்த படைப்பு. இது 3149 எபிசோட்களைக் கொண்டிருந்தது. ஆனால் சராசரி பார்வை எண்ணிக்கை வெறும் 1.9 தான். வேறு யார் என்று அவர் நினைத்தார். 3000 அத்தியாயங்களுக்கு மேல் உள்ள வலை நாவலை படிக்கவா அவர் மட்டுமே செய்தார். அதன் பிறகும் கடைசி அத்தியாயத்தை அடைய அவருக்கு 10 ஆண்டுகள் ஆனது. அப்போது தான் மட்டும் இத்தனை வருடங்களாக படித்துக் கொண்டிருந்த கதை அவருக்கு தெரியாது. திடீரென்று நிஜமாக மாறிவிடும். ரயிலில் பயணம் செய்யும் போது திடீரென அரக்கர்கள் தோன்றியதால் அதிர்ச்சியடைந்தார். எல்லா இடங்களிலும் நிறைய அழிவுகள் உள்ளன. கடைசி அத்தியாயத்தை படித்தபோது அவரிடம் இல்லை. உலகம் எப்படி முடிவடையும் என்பதை அறிந்து ஒரே நபராக அவர் மாறுவார். புத்தகத்தில் உள்ள வரிகளை படித்தது அவருக்கு நினைவிருக்கிறது. அபோகாலிப்ஸில் இருந்து தப்பிக்க 3 வழிகள் உள்ளன. மேலும் அனைத்தும் மறைந்து தெளிவற்றதாகி வருகிறது இப்போது. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த புத்தகத்தை படித்தால் அவர் தங்கிவிடுவார். இது கடைசி எபிசோட் என்ற அறிவிப்பை பெறுகிறார். மேலும் இது உண்மையா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். முடிவு. அவர் பெயர் டாக்டவா, அதாவது அவர் ஒரே குழந்தை வாசகர். இப்படித்தான் மற்றவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். டாக்டவா என்று சொல்லி 10க்கு 9 முறை மக்கள் அவரை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரே பிள்ளை என்று நினைக்கிறார்கள். அவர் தனது பெயர் டாக்டவா என்று தெளிவுபடுத்துகிறார். அவர் வலுவாகவும் சுதந்திரமாகவும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரது தந்தை அவருக்கு அந்த பெயரை வைத்தார். இருப்பினும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனிமையாகவும் இருந்ததால் தனது பெயரை ஒரு சாபம் என்று நினைக்கிறார். அவரது பெயர் டாக்டவா. அவர் 3ஆம் தர கல்லூரியில் பட்டம் பெற்றார். அவர் தற்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் துணை நிறுவனத்தில் ஒப்பந்ததாரராக பணியாற்றினார். வேலை முடிந்து வீடு திரும்பும் வழியில் சுரங்கப்பாதையில் தொடர்வலை நாவல்களை படிப்பது அவரது பொழுதுபோக்கு. ஆனால் இன்றைய சுரங்கப்பாதை சவாரி மற்றதைப் போல அல்ல. HR துறையைச் சேர்ந்த சங்கா என்ற பெண் நாவலை முழு கவனத்துடன் படித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் வந்து இந்த செறிவுடன் அவர் தனது தொலைபேசியில் உறிஞ்சப்படலாம் என்று கூறுகிறார். அவர் அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். மேலும் அவர் வீட்டிற்கு செல்கிறாரா என்று கேட்கிறார். Error 500 server error 1500 that's an error there was an error. Please try again. அவர் அவளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அவர் சண்டை நோக்கி ஓடினார் என்று நம்ப முடியவில்லை. வேலையில் மிகவும் பிரபலமான பெண். அவள் வழக்கமாக சுரங்கப்பாதையை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறாயா என்று அவள் மனிதவள உதவி மேலாளர் முதல் நிதிக்குழு மேலாளர் வரை யோசித்து பார்த்தால் ஒரு வரி உள்ளது. அவளை வீட்டிற்கு ஓட்ட காத்திருக்கும் ஆண்கள். தன் சைக்கிளை யாரோ திருடிவிட்டதாக சொல்லி வருத்தப்படுகிறாள். அவள் பைக்கில் வேலைக்கு செல்கிறாளா என்று அவன் கேட்க அவள் வேலை செய்கிறாள் என்று பதிலளித்தாள். சமீபத்தில் நிறைய ஓவர் டைம், அதனால் அவள் உடற்பயிற்சியை பயன்படுத்தலாம் என்று நினைத்தாள். காரணங்களும் கூட. தோக்ஷியா அவளை நெருங்கி பார்த்ததும் எல்லா பையன்களும் ஏன் தலைகீழாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார். அவளை பொறுத்தவரை. ஆனால் அது எதுவும் அவனை பற்றியது அல்ல. அவர்கள் இருவரும் முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்கின்றனர். இருப்பினும் இன்றைய சுரங்கப்பாதை சவாரி வித்தியாசமாக இருந்தது. ஏன் சங்கா அல்ல? Error 500 server error 1500 that's an error. தோக்ஷியா சிரித்துக் கொண்டேதான் கஷ்டப்பட்டு படிப்பதாக கூறினாள். அவன் என்ன படிக்கிறான் என்று சங்கா கேட்கிறாள். அது ஒரு நாவல் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறாள். ஒரு கொரிய நாவலை படித்து அவள் ஈர்க்கப்பட்டாள். மேலும் புத்தகங்களையும் விரும்புவதாக கூறுகிறார். அவளை குறிப்பிடுகிறார். பிடித்த எழுத்தாளர்கள் முரகாமி, ஹரி மற்றும் ரேமண்ட் கார்வர். அவனுக்கு பிடித்த எழுத்தாளர் யார் என்று கேட்கிறாள். வீட்டிற்கு செல்லும் வழியில் சுரங்கப்பாதையில் தொடர்வலை நாவல்களை படிப்பது அவருடைய பொழுதுபோக்காக அவர் நினைக்கிறார். அவர் தனது பொழுதுபோக்கை பற்றி பெருமிதம் கொண்டாலும் இன்று வேறு எவரையும் விட 3 வழிகள் இல்லை. கடந்த 10 வருடங்களாக அவர் வாசித்து வரும் பேரழிவை இன்றும் பிழைத்துக் கொள்ளுங்கள். Error 500 server error. ஒரு வலை நாவலின் முடிவை பற்றி அவர் ஏன் இவ்வளவு வம்பு செய்கிறார் என்று மக்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இந்த கதை அவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 8ஆம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியில் கொடுமைப்படுத்தியதில் இருந்தே இந்த தொடரை படித்து வருகிறார். அவர் நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்த போது 3ஆம் தர கல்லூரியில் முடித்தார். மற்றும் துரதிருஷ்டம். Error 500 server error 1500 that's an error there was an error. இப்போதும் ஒரு நிலையற்ற ஒப்பந்த தொழிலாளியாக நிறுவனத்திலிருந்து நிறுவனத்திற்கு மாறும்போது அவர் எப்போதும் படித்தார். இந்த புத்தகம். இது கசப்பானது. பல ஆண்டுகளாக அவர் பின்பற்றிய இந்த கற்பனை உலகம் இப்போது முடிவுக்கு வருகிறது. இன்றைய நாள். Error 500 server error 1500. இது 349 எபிசோடுகள். 10 வருடங்கள் கொண்ட பிரமாண்ட சீரியல். அவரது 15 வயதின் பிற்பகுதியில் தொடங்கி இளமை பருவத்தில் முடிவடையும் காவிய பயணம். ஒரு சராசரி பார்வை எண்ணிக்கையுடன் இந்த தொடர் நீண்ட காலம் சென்றதை அவரால் நம்ப முடியவில்லை. முதல் அத்தியாயம் சுமார் 200 பார்வைகளை கொண்டிருந்தது. ஆனால் அத்தியாயம் 10 மட்டுமே இருந்தது. சுமார் 20 பார்வைகள் மற்றும் 50 அத்தியாயத்தில் எண்ணிக்கை 12ஆக குறைந்தது. கடைசியில் அது அவருக்காக எழுதப்பட்ட கதை. அவருக்காக மட்டுமே. ஏனென்றால் அவர் மட்டுமே வாசிப்பவர். விட்டு
அவர் ஆசிரியருக்கு நன்கொடை அளிக்க விரும்பினார், ஆனால் அவர் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய கடினமாக இருந்தது. எனவே அவர் ஒரு கருத்தை எழுதுவதன் மூலம் ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்தார். அவர் தொடரை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்க முயன்றார், ஆனால் அவர்கள் அவரை விமர்சித்தனர். சங்கா அவனை மீண்டும் அழைத்து அவன் படிக்கும் கதையை பற்றி கேட்டான், ஆனால் அவன் தலைப்பை மாற்றுகிறான். கடந்த ஆண்டு இந்த நேரத்தில் அவர்கள் நிறுவனத்தில் தொடங்கி ஏற்கனவே ஒரு வருடம் ஆகிறது. அவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள். டோக்ஜா கூறுகிறார், இது அவர்களின் ஒப்பந்தங்களை நேற்று குறிப்பிட்டது போல் தெரிகிறது. விரைவில் முடிவடைகிறது. சமீபத்தில் சங்கை முழுநேர ஊழியராக பதவி உயர்வு பெற்றதால் அவர் சங்கடப்படுகிறார். விடாமுயற்சி தாமதமான வாழ்த்துக்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார். அவர் அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் சங்கா மிகவும் ஒரு நாவலில் அவர்கள் பாத்திரங்களாக இருந்தால் அவர் கதாநாயகியாக இருப்பார். அவர் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை, ஆனால் சங்கா அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். சங்கா படிக்கும் போதே வலை நாவல்களை படித்தார், அதனால் அவள் முழுநேர ஊழியரானதில் ஆச்சரியமில்லை. அவர் செய்யவில்லை போது திடீரென்று வெளிநாட்டு மொழிகளை கற்க அவள் பயன்படுத்தும் பயன்பாட்டின் பெயரை அவரிடம் சொல்ல முன்வருகிறாள். டோக்ஜா நினைக்கிறார், அவர் வேறு வகையை சேர்ந்தவராக இருந்தால் அவரது வாழ்க்கையின் வகை புனைகதை அல்ல, ஆனால் கற்பனை. அவர் கதாநாயகனாக இருக்கலாம், ஆனால் பரவாயில்லை என்று நினைத்து தோள்களை குலுக்கினார். அவள் அவரிடம் சொன்னாள், இல்லையா? உண்மை என்னவென்றால் அவரது வாழ்க்கையின் வகை புனைகதை அல்ல, மேலும் இந்த வகையில் அவர் கதாநாயகன் இல்லை, ஆனால் வெறும் வாசகர். அவர் தனது சொந்த வாழ்க்கையை வாழ விரும்புவதாக சங்காவிடம் கூறுகிறார், மேலும் அவர் அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டார். அவள் கூச்சலிடுகிறாள், அவளும் தன் சொந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறாள். அவனைப் போலவே வாழ பாடுபடுவேன். அவளுடைய வாழ்க்கை முழுமையாக. டோக்ஜா நினைக்கிறார், குறைந்தபட்சம் இது பேசுவதை நிறுத்துகிறது. திடீரென்று தொடர் ஆசிரியரிடமிருந்து அவருக்கு நன்றி செய்தி வந்தது. ஆசிரியர் அவருக்கு மீண்டும் உரை எழுதுகிறார். அவர் TWSA இன் வாசகரா என்று கேட்டு அவரால் முடிக்க முடியும் என்று கூறுகிறார். அவரது கதை அவரால் தான், மற்றும் ஒரு போட்டியில் பரிசு கூட வேண்டும். டோக்ஜா அதிர்ச்சியடைந்தார். TWSA ஒரு போட்டியில் இருந்தது, அது பணம் செலுத்தும் உள்ளடக்கமாக மாறும் என்று எழுத்தாளர் அவரிடம் கூறுகிறார். விரைவில் நன்றியுணர்வின் அடையாளமாக தனது மின்னஞ்சலை கேட்டு சிறப்பு பரிசை அனுப்ப எழுத்தாளர் முன்வருகிறார். டோக்ஜா ஆச்சரியமடைந்து அவரால் தான் தனது கதையை வெளியிட முடியும் என்று அவரிடம் கூறுகிறார். $50 பரிசு அட்டையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று டோக்ஜா நம்புகிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு இரவு 7 மணிக்கு தொடங்கும் TWSA கட்டண உள்ளடக்கமாக மாறும் என்ற மின்னஞ்சலை பெறுகிறார். இப்போது மணி 6:55, அதாவது அவருக்கு இன்னும் 5 நிமிடங்கள் உள்ளன. இதற்கிடையில் தானியங்கள் பணம் செலுத்தும் உள்ளடக்கமாக மாறும்போது முன்னறிவிப்பின்றி அவற்றை அகற்றிவிடுகிறார்கள். 5 நிமிடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். விரைவில் எல்லாம் இருட்டாகிவிடும், மேலும் வெளியே ஒரு பெரிய தீ சத்தம் உள்ளது. இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் குரல் கேட்டால் பயப்படுகிறார்கள். ஒரு தீய அசுரன். சாகா டோக்ஜாவிடம் வெளியில் என்ன நடக்கிறது என்று அவர் போனை பார்த்துக் கொண்டே கேட்டார். அது இரவு 7 மணி. அந்த நேரத்தில் அவர் நேரத்தை சரிபார்த்தது முற்றிலும் தற்செயல். அவர்கள் ஊழியர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பை கேட்கிறார்கள். உடனடியாக வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். சாகா அவரிடம் என்ன நடக்கிறது? ஆனால் திடீரென்று ஒரு பெரிய இடி சத்தம் மற்றும் ஒரு அறிவிப்பு உள்ளது. 8612 கிரக அமைப்பின் இலவச சேவை முடிவடைந்தது. முக்கிய காட்சி இப்போது தொடங்கும். அந்த நேரத்தில்தான் அவரது வாழ்க்கையின் வகை மாறியது. டோகாபி என்று அழைக்கப்படும் ஒரு உயிரினம் வானத்தில் தோன்றியது. அந்த உயிரினம் உழைத்தது போல் யாரோ கூச்சலிட்டனர். பார்வைக்கு டோக்ஜாவுக்கு அந்த வாக்கியம் ஏன் தலையில் வந்தது என்று தெரியவில்லை, ஆனால் திடீரென்று சுரங்கப்பாதை நிறுத்தப்பட்டது. முழு அறையும் இருண்டது. மிகவும் பரிச்சயமான கதையின் தொடக்க வரிகள் அவரது மனதை கடந்து கொண்டே இருந்தன, ஆனால் இது இல்லை என்று அவர் நினைக்கிறார். எந்த அர்த்தமும் செய்யுங்கள். இதற்கிடையில் சாகா டோகாபி என்ற வார்த்தையை கிசுகிசுக்கிறார். இதற்கு வழி இல்லை என்று டோக்ஜா நம்புகிறார். இது முற்றிலும் சாத்தியமற்றது என்பது உண்மையாக இருக்கலாம். முதல் அத்தியாயத்தில் ஒரு தாழ்வான உயிரினம் வைக்கோல் அணிந்துள்ளது என்று அவர் படித்த வரிகள் அவருக்கு நினைவிருக்கிறது. ஆடை நடுவானில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் விரைவில் அங்கு டோகாபி என்ற சிறிய உயிரினம் தோன்றுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். எல்லோரும் அதிர்ச்சியுடன் உயிரினத்தை பார்க்கிறார்கள், மேலும் கற்பனையும் யதார்த்தமும் ஒன்றுடன் ஒன்று இருப்பதாக டோக்ஜா நினைக்கிறார். அந்த நேரத்தில் டோகாபி ஏதோ சொல்கிறார், ஆனால் வேறு மொழியில் பேசுகிறார். எல்லோரும் அவர் என்ன பேசுகிறார் என்று ஆச்சரியப்படுகிறார். என்ன நடக்கிறது என்பது அவனைத் தவிர யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் நிச்சயமாக ஒரு டோய் என்று அவருக்கு தெரியும். டோய் TWSA இன் தொடக்க பத்தியில் தோன்றியது. இந்த உயிரினம் சோகத்தை வெளிப்படுத்தியது. இது கதை முழுவதும் ஆயிரக்கணக்கான அத்தியாயங்களை தொடர்ந்தது. அதே டோகாபி தனக்கு முன்னால் எப்படி இருக்க முடியும் என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். சகா அது ஸ்பானிஷ் பேசுவதாக நினைத்து அவளுடன் பேச முயற்சிக்க வேண்டுமா என்று கேட்கிறாள். அந்த விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது என்று கேலி செய்கிறார். அதை கடன் கேட்கப் போகிறீர்களா? இதற்கிடையில் டோகாபி ஆங்கிலத்தில் பேசுகிறார். இப்போது நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்களா? திடீரென்று ஒரு மொழி இணைப்பு உள்ளது. ஒரு பையன் அவனிடம், நீ என்ன செய்கிறாய்? நீங்கள் படம் எடுக்கிறீர்களா? மேலும் டோகாபி கூறுகிறார், நான் இன்னும் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். சுமார் 7 அங்குலத்தில் பேவாலி வைத்தால் எனக்கு அதிக வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள் என்று ஒருவர் என்னிடம் கூறினார். மாலை பின்னர் அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு தன்னிடம் ஏதோ இருக்கிறது என்று கூறி அனைவரையும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறார். எல்லாவற்றையும் அவர்களிடம் சொல்வது முக்கியம். மக்கள் வாதிடத் தொடங்குகிறார்கள், கேட்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு எப்படி இழப்பீடு கொடுக்கப் போகிறீர்கள்? மேலும் எங்கள் அனுமதியின்றி இதை செய்ய முடியாது. ஒரு சிறுவன் தன் தாயை அழைத்து, இது கார்ட்டூனா என்று கேட்கிறான். அதே நேரத்தில் டோக்ஷாவுக்கு அது சரியாக தெரியும். எரர் 500 சர்வர் எரர். டோகாபி கூச்சலிடும் போது சங்கை நகர வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் அனைவரும் மிகவும் சத்தமாக இருக்கிறீர்கள். அவர் மக்களை கோபமாக பார்த்து அமைதியாக இருக்கும்படி கத்துகிறார். இதில் சிறுவனின் தலை ஒன்று வெடித்து அவன் எல்லோர் முன்னிலையிலும் இறந்து போனான்.
டோகாபி அவர்களை ஒவ்வொருவராக கொல்லத் தொடங்குகிறார். இது ஒரு திரைப்படம் அல்ல, இதுவும் இல்லை, ஒரு கனவு. இது யதார்த்தம் மற்றும் நீங்கள் அனைவரும் அதன் ஒரு பகுதி. டோக்ஷா அதை ஒப்புக்கொள்ளவிருக்கிறார், ஆனால் அது உண்மையானது. எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ். தரை விரைவில் இரத்தத்தில் வர்ணம் பூசப்படுகிறது. டோகாபி கூறுகிறார், நீங்கள் அனைவரும் இப்போது வரை மிகவும் நிம்மதியான வாழ்க்கையைக் கொண்டிருந்தீர்கள். எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error there was an error. Please try again later, that's all we know. நீங்கள் அனைவரும் சலுகை பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறீர்கள், ஆனால் எதுவும் இலவசம் இல்லாததால் இப்போது அது முடிந்துவிட்டது. மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள், அவர்களிடம் பணம் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நிதிக்குழுவைச் சேர்ந்த திரு ஹான் அவரை எதிர்கொண்டு, அது பணமாக இருந்தால் அல்லது அதற்கு பிறகு நான் தருகிறேன் என்று கூறுகிறார். உனக்கு எவ்வளவு வேண்டும், எவ்வளவு வேண்டும்? டோக்ஷா கேட்கிறார், நீங்கள் உங்கள் பணத்தை அவருக்கு வழங்குகிறீர்களா? எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error there was an error. Please try again later. டோகாபி பணம் நல்லது என்று சொல்லி சிரித்தார். இது மனிதர்களுக்கிடையேயான இடைநிலை உடன்பாட்டை குறிக்கும் ஒரு பொருள். ஆனால் பின்னர் அவர் தனது கையை நகர்த்தி திரு ஹானின் அட்டையை துண்டு துண்டாக கிழித்து அந்த பணத்தை கூச்சலிடுகிறார். அவற்றின் இடநேரத்தின் எல்லைக்குள் மட்டுமே செல்லுபடியாகும். எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error there was an error. இனிமேல் இப்படி ஸ்டண்ட் செய்தால் உன் தலையை வெடிக்க வைப்பேன் என்று எச்சரிக்கிறார். சிட்சாட் செய்ய நேரமில்லை என்கிறார். தாங்களாகவே பணம் சம்பாதிக்கத் தொடங்குங்கள் என்று அவர்கள் பேசும்போது அவர்களின் கடன் குவிகிறது. சேனல் 7623 திறக்கப்பட்டது மற்றும் விண்மீன்கள் உள்ளன என்று அவர் அவர்களின் தலைக்கு மேலே நகர்கிறார். இப்போது நுழைகிறது. அனைவருக்கும் முன்னால் ஒரு சிறிய நிலைசாளரம் தோன்றும். மேலும் அவருக்கு முன்னால் ஒருவர் இருப்பதைக் கண்டு டோக்கியா அதிர்ச்சியடைந்தார். அதில் ஒரு வரி எழுதப்பட்டுள்ளது. முக்கிய காட்சி வந்துவிட்டது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரினங்களைக் கொல்வதன் மூலம் உங்கள் மதிப்பை நிரூபிக்கவும். நேர வரம்பு 30 நிமிடங்கள். டோகாபி அவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து சிரித்துக்கொண்டே ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க எதிர்பார்க்கிறேன் என்று கூறினார். எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error there was an error. ப்ளீஸ். அதன் பிறகு சங்கா போலீஸை அழைக்க முயன்றார், ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை. டோக்ஷா அவளை அமைதியாக இருக்கும்படி கேட்கிறாள். மேம்பாட்டுக் குழு வேலை செய்யும் விளையாட்டை அவள் விளையாடியிருக்கிறாளா என்று அவர் கேட்கிறார். அபோகாலிப்ஸில் ஒரு சிலரை உயிர் பிழைத்தவர். அதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆச்சரியமாக கேட்கிறாள். எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error there. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் விதிகள் உண்டு. எரர் 500 சர்வர் எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and. பின்னர் அவர் தற்போதைய நிலைமையை கவனிக்கிறார். ஆண்டனாக்கள் மற்றும் இறந்த உடல்களின் குப்பைகளுடன் ஒரு டோய் சுரங்கப்பாதை கேபினில். அவரது வேலையாட்கள் நடுங்கி இரத்த வெள்ளத்தில் மூழ்கி ஒரு வயதான பெண்மணி தன் இருக்கையில் உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். இது உண்மையில் நடக்கிறது என்பதை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை, ஆனால் அவனால் அதை இனி மறுக்க முடியாது. இப்போது ஒப்புக்கொள்வதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை. ஏன் என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் படித்து வரும் TWSA தெளிவாக தெரிகிறது. கண்முன்னே உயிர் பெற்று வருகிறது. உயிர் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று பெருமூச்சு விட்டு யோசிக்கிறார். அவர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரினங்களை கொல்ல வேண்டிய நிலைசாளரத்தை அவர் நினைவில் கொள்கிறார். அவரது மதிப்பையை நிரூபிக்க. இதற்கிடையில் ஒரு பையன் எல்லோரையும் அழைத்து அவர்களை அமைதிப்படுத்தவும் அவர்கள் என்ன என்பதை நிறுத்தவும் கேட்கிறார். செய்கிறேன், அவர் கூறுகிறார். இது ஒரு தேசிய அவசர நிலை, மேலும் ஒரு சிறிய சலசலப்பு கூட பெரும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். எனவே இனிமேல் இந்த நிலைமைக்கு நான் பொறுப்பேற்பேன். மக்கள் அவர் சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள். நீங்கள் யார்? நாங்கள் ஏன் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும்? யூனிட் 65 மற்றும் 0-2 இல் தன்னை ஒரு ராணுவ லெப்டினன்ட் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அங்கு ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் இருப்பதைக் கண்டு டோக்கியோ வியப்படைகிறது. லெப்டினன்ட் தனது யூனிட்டிலிருந்து ஒரு செய்தியை பெற்றுள்ளார். அவரை விரைவில் திரும்பும்படி அழைத்தார். முடிந்தவரை. ஒரு மனிதன் கேட்கிறான், என்ன நடக்கிறது? லெப்டினன்ட் இராணுவ தளத்தை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன் என்று பதிலளித்தார். ஆனால் ஒரு சிப்பாயாக அவர் அவ்வாறு செய்யவில்லை. எரர் 500 சர்வர் எரர் 1500 டாட்ஸ் and error. இது ஒரு தேசிய அவசர நிலையாக மாறும் என்பதை டோக்கியோ ஏற்கனவே அறிந்திருந்தது. அதனால் அவர் ஆச்சரியப்படவில்லை, ஆனால் ஏதோ வேறு அவரை ஆச்சரியப்படுத்தியது. ஹாங்லே என்ற லெப்டினன்ட்டை தனக்கு தெரியும் என்று நினைக்கிறான். அவர் அவரை நேரில் பார்த்ததில்லை என்றாலும் அவர் அவரை பெயரால் அறிவார். அவரது உண்மையான அறிமுகம் ஸ்டீல் பிளேடு ஹாங் சாங்லி, கொரியா குடியரசு ராணுவ லெப்டினன்ட். மேலும் அவர் TWSA இல் துணை கதாபாத்திரங்களில் ஒருவராக இருந்தார். TWSA இலிருந்து ஒரு பாத்திரம் உண்மையில் தோன்றியது என்று நம்புவது அவருக்கு கடினமாக உள்ளது. அசல் கதையில் ஹாங் சாங் இப்படித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டாரா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார், ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறார். லீ முதலில் தோன்றிய விதம் இதுவல்ல. அவர் முதல் காட்சிக்கு பிறகு தோன்றினார் மற்றும் அங்கு என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். நான் அதை மீண்டும் படிக்க முடிந்தால் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று அவர் நினைக்கிறார். திடீரென்று ஒரு சிறுவன் கூச்சலிட்டு பிரதமர் பேசுகிறார் என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறார். இது உண்மையில் ஒரு நிலை, தேசிய அவசர நிலை. சியோலில் அடையாளம் தெரியாத பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்ததாக செய்திகள் வந்துள்ளதாக சிறுவன் அறிவிக்கிறான். அத்துடன் நாட்டின் பல பகுதிகள் தேவையான அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை அரசாங்கம் எதிர்கொள்ளும். எதுவும் கதையில் இருந்ததை டோக்கியோ நினைவு கூர்ந்தார். அவர்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக நம்புவது எளிதாக இருக்கும். பிரதமர் ஏன் உரை நிகழ்த்துகிறார்? ஜனாதிபதிக்கு என்ன நேர்ந்தது என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். தீவிரவாத தாக்குதலால் ஜனாதிபதி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மற்றவர்கள் இது வெறும் வதந்தி என்று நினைக்கிறார்கள், ஆனால் டோக்கியோவுக்கு அது வதந்தி அல்ல என்று தெரியும். ஏனெனில் விரைவில் பிரதமர் அமைச்சரும் இறந்து விடுவார். திடீரென்று மற்றொரு தாக்குதல் உள்ளது மற்றும் பிரதமர் அனைவருக்கும் முன்னால் இறந்துவிட்டார். அவரது நேரடி ஒளிபரப்பு
தகாபி தோன்றி இது நகைச்சுவையல்ல என்று எல்லோரிடமும் ஏற்கனவே சொல்லிவிட்டதாக கூச்சலிடுகிறார். மக்கள் அவரை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் இப்போது விளையாடவில்லை என்றும் அவர் கூறுகிறார். அவரது ஆராய்ச்சியின்படி இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் விளையாட்டில் சிறந்தவர்கள், எனவே அவர் இப்போது விரும்புகிறார் பணி ஒன்றிற்கு மீதமுள்ள நேரத்தை குறைப்பதன் மூலம் சிரமத்தை உயர்த்துவது. அவர்களுக்கு இப்போது 10 நிமிடங்கள் உள்ளன, மேலும் பல உயிரினங்களை கொல்ல வேண்டும். அவர்களின் மீதமுள்ள நேரம் 10 நிமிடங்கள் மற்றும் முதல் மரணம் இல்லை என்றால் கூடுதல் அபராதம் அடுத்த 5 நிமிடங்களுக்குள் ஏற்படும். பின்னர் இந்த அறையில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அழிக்கப்படும். மக்கள் பயந்து லெப்டினன்ட் லீயிடம் இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அவர் அனைவரையும் அமைதியாக இருக்கும் கீழே சங்காவும் பயந்து விட்டதாக தெரிகிறது. அதே சமயம் டோக்சாதான் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறார். நிகழ்வுகள் DWAC இன் தொடக்கத்தைப் போலவே வெளிவருகின்றன, ஆனால் அவரால் உதவ முடியாது. ஏதோ சரியில்லை என்று உணர்கிறேன். முக்கிய துணை கதாபாத்திரங்களில் ஒருவரான ஹாங்லி ஏற்கனவே தோன்றினார், ஆனால் இன்னும் ஒருவர் தோன்ற வேண்டும். தோன்றியுள்ளன. அவர் சரியாக நினைவில் வைத்திருந்தால் அந்த நபர் இப்போது எந்த நிமிடமும் தோன்றியிருக்க வேண்டும். திடீரென்று அவர்களுக்கு பின்னால் இருந்த கேபினில் யாரோ கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்ற குரல் கேட்கிறது. அவர்கள் கதவை திறக்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அது மிகவும் வெளிச்சத்தில் விரிசல் ஏற்படுகிறது. மேலும் அவர் எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் டோ கேபியின் குரலை அவர்கள் கேட்கிறார்கள். அதுவரை யாரும் கேபினுக்குள் நுழையவோ வெளியேறவோ கூடாது. காட்சி முடிந்தது. சில கேபின்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருப்பதாக அவர் கூறுகிறார். மற்றவர்கள் இன்னும் தொடங்கவில்லை, மேலும் அவர் அவர்களுக்கு ஒரு சிறிய அதிர்ச்சியை தருவதாக கூறுகிறார். பந்து உருளும் போது அடுத்ததுக்குள் அவர்கள் செயல்படாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை அவர் காட்டுவார். எரர் 500 சர்வர் எரர் 4 பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் திடீரென்று இறக்கும் வீடியோவை அவர் அவர்களுக்கு காட்டுகிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500 அனைத்து மாணவர்களும் தலைவெடித்து தோல்வியடைகின்றனர். மற்றவர்கள் உதவிக்காக அழுகிறார்கள் மற்றும் ஓட முயற்சிக்கிறார்கள். தொலைவில் ஆனால் யாரும் தப்பிக்க முடியாது. கேபினில் இருந்தவர்கள் தங்கள் தலைவிதியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். திடீரென்று ஒரு மாணவர் மற்றொருவரின் கழுத்தை பிடித்து அவர்கள் முன்னால் கொன்றார். ஒரு அறிவிப்பு தோன்றும். சேனல் 23515 என் உயிர் பிழைத்தவர் ஜிஹை. 4 பெண்கள் பிரிவில் B வகுப்பில் இருந்து 2ஆம் ஆண்டு மாணவர். உயர்நிலைப் பள்ளி. எரர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் எரர். பார்த்ததற்கு நன்றி. எல்லோரும் நீங்கள் அதை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் செய்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதுப்பித்த நிலையில் இருக்க மற்றும் உங்களுக்கு எண்ணங்கள் அல்லது புதிய யோசனைகள் அல்லது வெறுமனே இருந்தால் ஒரு கருத்து இடுங்கள். வணக்கம் சொல்ல விரும்புகிறேன். உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். அடுத்த முறை வரை கவனமாக இருங்கள் மற்றும் அருமையாக இருங்கள்.